அபிய நான் எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு உனக்கு என்ன தெரியும்? பணத்துக்காக தான் அவன் கூட இருக்கேன்னு சொல்லிருக்க. நீ ரொம்ப கீழ்த்தனமானவ. அபி, you know na, I love you. என்னாச்சு? தலை வலிக்குதா இல்ல அடுத்து யார் தலையை உருட்டலான்னு பிளான் பண்றியா? எப்பவுமே வாய்க்கிலேயே பேசுவிய, இன்னைக்கே இவ்வளவு சைலண்டா இருக்கு. உண்மை எப்பவுமே ஹார்ஷா தான் இருக்கும், அது ஏத்துக்கிறது கஷ்டம் தான். அதுக்காக ஏன் இப்படி ஃபீல் பண்ற? அந்த டயலாக நான் தான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா உங்க வாழ்க்கையவே புரட்டி போட போற மிகப்பெரிய உண்மையை கூடிய சீக்கிரம் நீங்க சந்திக்க போறீங்க. ஏற்கனவே ஒரு உண்மையை பத்தி நீ டைரக்டா பேசிட்ட, இப்போ வேற எந்த உண்மையை பத்தி பேசுற? பரவாயில்ல, நீ சொல்லு, நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இவ்வளவு நல்லவரா இருந்தா என்ன பிரயோஜனம்? அதனால கஷ்டப்படுறது நீங்க தானே. இந்த காலத்துல இவ்வளவு நல்லவரா இருந்தீங்கன்னா எல்லாரும் உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் தனு பணத்துக்காக தான் உங்க கூட இருக்கேன்னு எப்படி ஒத்துப்பான்னு எதிர்பார்த்தீங்க? நான் உங்களே இல்ல, உங்க பணத்தை தான் காதலிக்கிறேன்னு டைரக்டா ஒத்துப்பாளா? தனு மட்டும் இல்ல, எந்த முட்டாளும் அப்படி பண்ண மாட்டாங்க. You're right. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தனு அப்படி சொல்ல சொன்னதே நான் தான். ஏன்னா தனு என்ன காதலிக்கிறாளா என் பணத்தை காதலிக்கிறாளான்னு நான் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நான் இங்கேருந்து ஆட்டோவில் அவளை ஒரு கையேந்தி பவுனுக்கு கூட்டிட்டு போனேன். நான் சின்ன வயசில் இங்கே தான் சாப்பிடுவேன், எனக்கு அந்த ஃபுட் பிடிக்கும், உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் அவள் முடியாதுன்னு சொன்னா, நான் ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏன் அங்கே சாப்பிட முடியாதுங்கிறதுக்கான காரணத்தை சொன்னான். ஏன்னா அவள் வயத்தில் என் குழந்தை இருக்கு. அவள் மட்டும் இல்லை, அவள் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்தாலும் அந்த நிலைமையில அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. இப்போ கூட இதெல்லாம் உனக்கு தனு ஆடின நாடகமாக தான் தெரியுதுல்ல? சொன்னா நம்பவா போறீங்க? நான் என்ன நினைக்கிறேங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. தனு உண்மையானவன்னு நீங்க மனசார நம்புறீங்கன்னா அப்ப தாராளமா அவளை கல்யாணம் பண்ணிக்கங்க. இது உங்க வாழ்க்கை, உங்க இஷ்டம். யாரை வேணாலும் எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கங்க. உங்களுக்கு உண்மையை புரிய வைக்கிறது என்னோட கடமைன்னு நினைச்சேன். அந்த உண்மையை நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுப்பீங்களோ பின்னாடி தெரிஞ்சுப்பீங்களோ அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. இல்லைன்னா எல்லாம் உங்க தலையெழுத்துப்படிதான் நடக்கும். சரி, நீ சொல்றது உண்மைன்னு நான் ஒத்துக்கிறேன். தனு என்ன விரும்பல, என் பணத்து மேல ஆசைப்படுறதாவே இருக்கு. இருந்தாலும் நான் தனுவை கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். தனுவோட வயத்துல வளர்ற என் குழந்தைக்கு நான் அநியாயம் நடக்க விட மாட்டேன். அதுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.